ஆக 25/5/2016 11:45 பகல் ஆதிபராசக்தி ஸ்லோகத்தின் 13வது இலக்கத்தின் உரையாக்கம். உரையாக்கத்தின் நிலை எங்கு சென்றாலும் ஆசான் சீடன் என்ற நிலை உருவாகிறது. இந்த ஆசான் சீடன் என்ற நிலையில் ஆணுடைய விகதாச்சாரம் இருக்கிறது. முக்கியமாக இதை பிரம்மத்தோடு இணைக்கலாம். அந்த பிரம்மம் மனுவோடு இணைக்கலாம். மனு பிரம்மத்தின் கால அளவை இணைக்கலாம். இதுதான் நியதி. இந்த ஆராய்ச்சிகளை ஒரு சராசரி மனிதன் ஆன்மீகத்தின் தன்மை இல்லாது செய்து காட்டிவிட முடியாது. இதுதான் உலக இயல் நிலை. இதற்கு ஒரு அதிகாரி உண்டு. அந்த அதிகாரி ஆணா பெண்ணா என்று கேட்டால், ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி பெண்ணாகிவிட்டு, வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே பெண், சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன பெண், திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பெண், பிரதான வித்யா சகசிரார ரத்தன சக்தி பெண், சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி பெண், லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி பெண், தேவி தேவி பெண், ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்பதே பெண்ணின். ஏன் இங்கு பெண்ணின் நிலையை உருவாக்க வேண்டும்? அந்த பெண்தான் பிராணனின் ஒடுக்கத்தை கொடுக்கிறாள். பிராணனை கொண்டுதான் ஆசானின் ஆராய்ச்சி அவித்யாசூன்யத்தில் அடக்க முடியும். அவித்யாசூன்யம் வித்யாசூன்யத்தின் வழியே தான் கடக்க வேண்டும். ஆசான் கற்றிருந்தால் மேலே சென்று சொல்லலாமே. ஆசானை கொண்டுதான் இந்த நிலையை சொல்ல வேண்டும். இது உலக நிலை. பிராணனை கொண்டு அடுக்குவதற்கு ஆசானிடத்திலே மாணாக்கன் பல படிகள் தான் இறங்கி தவறான வழிகளிலே சென்று அதை உணர வேண்டியது வரும். இது ஆன்மீகத்தின் நியதி. இதில் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கூட தப்பவில்லை. இதுதான் நியதி. சரி, இரவு முழுவதும் நேற்று கொடுத்தனுப்பிய அன்னத்தினை, மலம் கூடிய அன்னத்தினை கொடுத்ததும் எடுத்ததும் கொண்டு சென்றதும் அவன் தின்றதும் ஆசான் தின்றதும் தெரிந்த விஷயம்தான். அப்படியானால் அந்த மனதுக்குள்ளே எத்தனை அரக்கபாவம் இருந்திருக்க வேண்டும்? இந்த அரக்கபாவத்தின் தன்மைதான் வித்யா சூன்யம். வித்தையிலும் ஒரு சூன்யம் உண்டு. அவித்தியிலும் ஒரு சூன்யம் உண்டு. அவித்தியின் வழியாக வித்யாவை கடக்க வேண்டும்.
வித்யாசூன்யத்தின் வழியாக அவித்யை அறிய வேண்டும். உற்பத்தி அவித்யா, மறைதல் அவித்யா, தானாக கருவொன்றும் இல்லாது முளைத்தல் வித்யா. அந்த வித்யா சூன்யத்தினை அன்னை ஆதிபராசக்தி அருள்கிறாள். நாளை காலை எப்பொழுது பிறக்கும் என்று, நாளை காலை எப்பொழுது பிறக்கும் என்று அந்த சீடன் காத்து கொண்டிருந்தான். காரணம், இதுபோன்று ஒரு ஆசான் கிடைப்பானா, இப்படியும் நமக்கு அருளினானே, இதுபோன்று அன்னத்தை அவனுக்கு புசிக்க கொடுத்தோம், புசித்தும் விட்டான். இந்த அருள் அவனுக்கு எங்கிருந்து கிடைத்திருக்கும்? ஆராய்ச்சி. இந்த அருள் அவனுக்கு எங்கிருந்து கிடைத்திருக்கும்? இதுதான் ஆராய்ச்சி. இந்த 64 கலைகளுக்கே உண்டான சுக்ராச்சாரியர் இந்த 64 கலைகளை ஆராய்வதற்கு அன்னையை ஆவாகனம் செய்து எங்கு அன்னையை ஆவாகனம் செய்கிறான்? புருவ மத்தியிலே. அன்னை அவன் புருவ மத்தியிலே தலைக்கீழாக தான் ஆசனமிட்டிருப்பதை பிம்பத்தை காட்டுகிறாள். முக்கியமான இடம் இது. நேருக்கு நேர் நான் பார்க்கும்போது காலத்தில் இருவரும் நேரான நிலையில் இருப்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒருவர் தலைக்கீழாக, ஒருவர் தலைக்கு மேலாக இருந்தால் சீராக வராது. அன்னை ஆதிபராசக்தியானவன் சுக்ராச்சாரியாரின் புருவ மத்தியில் அவளுடைய பிம்பத்தை தான் தலைக்கீழாக ஆசனமிட்டிருக்கும்படி காட்டுகிறாள். புத்திசாலி சுக்ராச்சாரியார் தன்னுடைய கண் பார்வைகளை அவள் மேல் செலுத்துகிறாள். செலுத்தும் போது நினைக்கிறான், இந்த கண் பார்வை இரண்டுமே யாருடைய கண் பார்வை? சுக்ராச்சாரியாருடைய கண் பார்வை. யாருக்கு செல்ல வேண்டும்? அசுராளுக்கு செல்ல வேண்டும். ஏன் அசுராளுக்கு செல்ல வேண்டும்? தேவர்களுடைய எண்ணிக்கை விட, பலத்தை விட அதிகம் சக்தி வாய்ந்து உள்ளதால் அவர்கள் பக்கம் மனம் சார்கிறது. கண்டது எப்படி? ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ளுங்கள், நேர்முறையாக பார்க்கிறது. அந்த ஃபோட்டோவை தலைக்கீழாக திருப்பி பாருங்கள். அப்பொழுது நினைக்கிறான், தன்னுடைய 2 கண்களும், தன்னுடைய 2 கண்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். சுக்ராச்சாரியாரோட 2 கண்களும் அசுராளுக்கு லாபமாக வர வேண்டும். அதற்காக அன்னை தலைகீழாக அவனுக்கு காட்சி கொடுக்கிறாள். சரி, இருந்து போகட்டும். அவன் மனிதன் தெய்வத்தின் தன்மையை அறிந்த சுக்கிர கிரகத்தின் சாயலை கொண்டவன், வேதங்களை கற்றவன். இந்த அன்னை எதற்காக தலைகீழாக தன்னுடைய உருவத்தை காட்டிக் கொடுக்கிறாள்? பிரம்மனை அழைத்து இது சொல்ல வேண்டும் என்கிறான். பிரம்மனும் வருகிறான். நோக்கு, இது தெரியாதல்லோ. ஆம், நீ மனுவை கேட்க வேண்டியது. எத்தனையோ மனுக்கள் வந்தனர் போனரே, எனக்கு என்ன தெரியும்? இது எனக்கு தெரியாது. மனுவின் காலத்தின் அளவை தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தபோது இதே அன்னை
அவளுடைய தாயின் வாசனையால் தலைகீழாக நீ தபஸ் செய்ய வேண்டும். ஓ, அவளே தலைகீழாக வந்திருக்கிறாள், நாமும் தலைகீழாக தபம் செய்ய வேண்டுமோ? திரும்பி பார்த்தான். காய்ந்த மிளகாய் செவேல் என்று குருதி கலரிலே இருந்தது. யாகம் வளர்த்தி அதிலே தீ முட்டி இந்த மிளகாயை விட்டு தலைகீழாக தொங்கி அன்னையை ஆசீர்வாதம் செய்தான். அன்னை தலைகீழாக இருந்தவள், நான் 64 கலைகளை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவள்தான் அந்த 64 கலைகள். அவள் அதை தன் வழியே தத்தம் வாங்கி, மகனே, நான் இப்பொழுது உனக்கு நேராக தெரிவேன், நான் இப்பொழுது உனக்கு நேராக தெரிவேன். இந்த புகையின் மூட்டம், அந்த புகையிலே வந்த காரத்தின் தன்மை அனைத்து உலகங்களையும் ஆட்டி படைத்து விட்டது. இது தன்னுடைய பிராணனை கொண்டு ஆசானை அவித்யாசோனத்திலே அடக்குவது. சிலருக்கு தானாக அடங்கும், சிலருக்கு தானாக அடங்கும், சிலருக்கு ஆசான் வழியே அடங்கும், சிலருக்கு அன்னை வழியாக அடங்கும். அன்னை வழியாக அடக்கம் பெற்றவர் சுக்கிராச்சாரியார். மனித குலத்திலே ராமலிங்க ஜோதி. அந்த காலத்தின் இடைப்பாடு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த நிலை முன்னாள் மலத்தோடு கூடிய உணவை கொடுத்து வந்த சீடனின் நிலை இது போன்று மாறுகிறது. நடக்கக்கூடிய விஷயமா இது? நடந்துவிட முடியுமா இது? எத்தனை மனு வந்தனரோ, எத்தனை மனு போனரோ. மனுவின் காலத்தின் அளவை பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அது சற்று முன்னும் பின்னும் இருக்கலாம். இது பிரஜாபதி கொண்டு, பிரஜாபதி இயக்கத்தின் காலத்தின் நிலை உள்ள ஒரு நபருக்கு பிரஜாபதி என்பது பெயர். அதனின் கால அளவு காண வேண்டும். அவன் கருவாக வைத்தது பிரகிருதி, மையம். அது பின்னாலே இதிலே சொல்லப்பட வேண்டியது. இவைகள் அனைத்தும் சங்கமிப்பது ஒரு ஆசானிடத்திலே. ஒரு உணவின் வழியாக அவன் பிராணன் அசைந்து, பிராணன் அசைவது யாருக்கு தெரியும்? பெண்களுக்குத்தான் தெரியும். அந்த பிராணன் அசைந்தால்தான் கருத்தன்மையை அடைய முடியும். ஆண்களுக்கு தெரிவதற்கு நியாயமில்லை. இந்த பிராணன் அசைந்தால்தான் மகப்பேறு பெற்றது தெரியும். அங்கே குடிகொண்டு இருப்பது யார்? ஒரு பெண். மரம் வைத்தேன் வளர்ந்தது என்றால் பெண், கருவுற்றேன் வளர்ந்தது என்றால் பிறந்தது ஆணாக இருந்தால் கூட வளர்ச்சி பெண்ணின் தன்மை. அனைத்து கருவூலமும் பெண் வழியே தான் நடக்கிறது. இந்த பிராணத்துக்குள்ளே அன்னை அசைகிறாள். முன்னாள் பலத்தோடு கூடிய உணவை கொடுத்த பின் அதை ஆனந்தமாக ஏற்று
பல காலங்களாக நான் இதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் நண்பனே, என் குழந்தையே, என்னுடைய மகனே, என்னுடைய தந்தையே என்கிறார். அன்று இரவு அந்த சீடனின் பிராணன் அசைகிறது. பிராணன் அசையும் போது அது நிலைக்கு கவனமாக வர வேண்டும். மறதி கொள்ளலாகாது, அனைத்தும் மறந்து போகும். அவித்யா சூன்யத்துக்கு அடங்கக்கூடிய காலத்திலே அதற்கு முன்னும் சுக பஞ்சபக்தி சுகத்தில் இந்த ஷாரல் மழை விழும். இந்த ஷாரல் மழை விழும். இது ஆண்டவன் கட்டளை. ஆன்மீக போதனையின் கருத்து அனைத்துமே இந்த ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அழகான பெண்ணிடத்திலே இருந்து வர வேண்டும். மருவின் காலத்தை எல்லாம் கடந்தவள், பிரம்மத்தின் காலத்தை கடந்தவன், பிரம்மத்தின் ஆயுளின் காலத்தை கடந்தவள், அந்த பிரம்மத்தின் ஆயுள் காலத்தை இணைத்து விஷ்ணுவின் ஆயுள் காலத்தை கடந்தவள். இதை ஒரு சராசரி மனிதன் புரிந்து கொள்கிறான். இதைத்தான் ஆசான் செய்கிறான். இந்த பரிவர்த்தனை மாற்று சிந்தனை செய்விப்பது. இந்த பரிவர்த்தனைக்கு சுகம் என்பது பெயர். கருவுற்ற போது பிராணன் அசைகிறது, மகப்பேறு பெற்றவுடன் பிராணன் அசைகிறது. இதில் ஞானம் கூடுமா? இல்லை. காரணம் என்ன? அவித்தியின் சூன்யம். அந்த குழந்தைதான் வித்யாசூன்யத்தின் வழியே வர ஆசானின் முகவாயிலாக பஞ்சபக்தி சுகத்தை அடைகிறது. இது நம்மால் காண இயலாது. ஆண்டவன் கட்டளை இதுதான். எப்பொழுது பொழுது விடியும் 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 என்று பார்த்திருந்தான். விடியும் என்றால் பொழுது விடியாது. ஒரு நொடி ஒரு மனு காலமாக இருந்தது. ஒரு நொடி ஒரு மனு காலமாக இருந்தது. உதாரணத்திற்கு 41 71 மகா சதுரியகங்கள் மனு காலம் என்று சொல்கிறார்கள். ஒரு சதுரியகத்திற்கே 43,20,000 ஆண்டுகள். எண் கணிதத்துக்குள்ளே கோர்வையாக தட்டி அதை கணிதத்தில் கொண்டு வர இயலாது. அதற்காகத்தான் 1 2 3 4 5 6 7 8 9 வைத்து மீண்டும் பூச்சியத்தை வைத்தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று வைத்து விட்டான். 9. ஒரு மனிதனின் காலத்தை விட கடினமான மனதுக்கு குறையாக இருந்ததாம் அந்த சீடனுக்கு ஒரு வினாடி அந்த இரவு. பொழுது விடிந்தது. உலகம் கண்ணுக்கு தெரியவில்லை. எங்கு நோக்கினும் ஆசானே தெரிகிறான். எங்கு நோக்கினும் ஆசானே தெரிகிறான். எங்கெங்கு நோக்கினும் ஆசானே தெரிகிறான். இதற்குத்தான் ஆனந்த நிலையம் என்பது பெயர். எழுந்தோமே, காலை கடன் முடித்தோமா, பல்லை தொலைக்கணோமா, குளித்தோமா என்று கூட தெரியவில்லை. ஆசானை பார்ப்பதற்கு மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் பஞ்சபக்தி சுகம். ஆசானை அன்னை மூலியமாக காண்பது எளிது. ஆசானை அன்னை முகமாக காண்பது எளிது.
ஆசானை கண்டுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறலாம் என்று நினைக்கிற போது, ஏனடா இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆசான் இல்லம் புகுந்து அவனை கட்டி கொண்டான். அந்த கட்டிக்கொண்ட இடம் எத்தனை மனுகாலம் போனது என்பது தெரியவில்லை. ஆனந்தம் 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 ஆனந்தம். இதற்கு சுகம் பஞ்ச பக்தி சுகம் என்பது பெயர். பஞ்ச பக்தி சுகம் என்பது பெயர். இந்த பஞ்சபக்தி சுகம் வந்துவிட பிறப்பு, முக்கியமாக பிறப்பு, பிறப்பின் ரகசியம், பிறப்பின் உறவு, எதற்காக பிறந்தோம் என்ற நிலை, எங்கு ஐந்தாவதாக பஞ்சபக்தி சுகம் தொடர்கிறது என்பது, ஆறாவது மாயைக்குள்ளே புகுந்து விடாமல் இருப்பது, அன்னை மூலியமாக ஆன்மீகத்தை கற்பது, அன்னையோடு கூடி ஆயுள் காலத்தை நீட்டித்துக் கொள்வது, 9 அன்னை உணவளிப்பது, 10 அவளோடு கூடி விளையாடுவது. தாயும் மகனும் விளையாடும் போது தெரியும். பெறாத பிள்ளை பெற்றெடுத்த பின் அம்மா என்று அழைத்து கட்டிக்கொண்டு வா விளையாடலாம் என்று அழைத்தால் அது ஆனந்தம்தானே. அதில் அடுத்து ஞானத்தை கற்பது, கற்ற ஞானத்தை சேர்த்து வைப்பது அடுத்து அந்த ஞானத்தை உலகுக்கு கொடுப்பது. ஆயுள் வேண்டுமே, மனிதன் கேட்க வேண்டுமே, கேட்டவனுக்கு புரிய வேண்டுமே. புரிந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு வரும்பொழுது அன்றைய ஆகாரத்துக்கு தகராறு வைப்பாள். இன்று உணவுக்காக தொழிலுக்கு செல்ல வேண்டும். பசி, தாகம், பிறப்புகள் அனைத்தும் வருகிறது. இந்த 3க்கு முன்னே சொன்ன அனைத்து 12ம் முக்கியமானவை. இது எங்கு சேருகிறது தெரியுமா? 6வது நிலையிலே இருக்கக்கூடிய சரவணம் என்ற இடத்திலே சேர்கிறது. பஞ்சபக்தி சுகத்தை உணர்ந்தால்தானே சரவணம் வரும். இதை கற்றவனுக்கு இது தேவையில்லை. அவனுக்கு ஆயுளும் தேவையில்லை, உடலும் தேவையில்லை, உணவும் தேவையில்லை. ஆனால் கற்ற அவன் வித்யாசூன்யத்திலிருந்து விலகி வந்து அவித்தைக்குள்ளே தான் புகுந்து அன்னையை இழுத்து வந்து மக்களுக்கு சொல்வது. இது பஞ்சபக்தி சுகம். இதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாய் ஆதி பராசக்தி. இதை உணர்ந்தவன் பித்தன் போல் தன்னை உலகத்துக்கு காட்டிக் கொடுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை அறியாத தெய்வம் இருக்காது. அவரை அறியாத தெய்வம் இருக்காது. பித்தனுக்கு மேலும் பித்தானவர் அவன். பஞ்சபக்தி சுகத்தின் தத்துவார்த்தம் இதுதான். அன்னையிடத்திலே வேண்டுகிறான், என் நினைவு உலக பிரஜைக்குள்ளே போகிறதே தாயே,
சுகம் என்றால் இரண்டையும் அனுபவிப்பது, இரண்டையும் அனுபவிப்பது. சுகமென்றால் இரண்டையும் அனுபவிப்பது. ஆன்மீகத்தின் அழுத்தமான கருத்துக்குள்ளே செல்லக்கூடிய காலத்திலே அறியாமை என்ற மாயை வந்து ராதைக்கு கண்ணன், கண்ணனுக்கு ராதை வாழ்க்கைப்பட்டது போல் ஒரு இடையூறு வரும். அது பொடித்து பொடித்து பொடிபொடியாகிவிடும். ஆன்மீக கருத்துக்களை மனதுக்குள்ளே உள்ளே தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உலக நீதி. கட்டிக்கொண்டான், கட்டிக்கொண்ட காலம் இந்த ஆசான் என்னை விடுதலாகாது. கட்டிக்கொண்டான் ஆசான் சீடனை. உலகம் தன்னை மறந்து, தான் தன்னை மறந்து தனக்குள்ளே இருந்த மாயை அனைத்தும் வெளிவிட்டு ஆசானை என்னை விட்டுவிடலாகாது, கட்டிக்கொள்ள வேண்டும். என் கண்ணிமைகள் திறக்க முடியவில்லை, ஆனந்த சுகத்தை கண்டேன் என்றான். மலம் உணவு ஒன்றாக அளித்தவனுக்கு கூட ஹிந்து மதத்திலே பாவத்தை கழிக்கக்கூடிய தன்மையை அருளுகிறாள் இந்த அன்னை. இதுதான் சத்தியம். இதற்கு மேல் செல்பவனுக்கு மரணம் உண்டு. மரணம் உண்டு அல்ல, ஒரு மரத்தின் கிளைகள் கூட அறுபடுகிறது. கிளைகள் அறுபடுவதல்ல, இலை வேர், ராணி வேர் கூட சென்று விடுகிறது. யாருக்கு லாபம்? என்னை இந்த ஆசான் விடலாகாது. அந்த கட்டிக்கொண்ட நேரத்தின் தன்மை காலத்திலே இந்த பிரம்மத்தின் காலத்தின் அளவை மனுவோடு சேர்க்கிறோம் அல்லவா? மனுவின் காலத்தின் அளவை பிரம்மத்தோடு ஆயுளுடைய காலத்தை சேர்க்கிறோம். பிரம்மத்தின் ஆயுளின் காலத்தை விஷ்ணுவுடைய ஆயுள் காலத்திலே சேர்க்கிறோம். அதற்கு முன் உள்ள நிலையில் நடந்து விட்டான் அந்த ஆசானை கட்டி கொண்டவன். இதற்கு சுகம் பஞ்சபக்தி சுகம். இதைத்தான் சுக்கராச்சாரியார் என்ன செய்கிறார்? தலை கீழாக இருந்து, தலை கீழாக புருவ மத்தியிலே தனக்கு தோற்றமளித்து அன்னையை தியானிக்கின்றான். இரண்டு கண்களும், என்னுடைய இரண்டு கண்களும் சுக்கராச்சாரியார் நினைப்பது அசுரர்களுக்கு உபயோகமாக வேண்டும். இரண்டு கண்கள் இருந்தால் தான் ஐயா. அன்னை பார்த்தால் ஒரு கண்ணை, அன்னை பார்த்தால் ஒரு கண்ணின் பார்வைதனை, ஒரு கண்ணின் பார்வைதனை குறைத்து விட்டாள். யாருக்கு ஒரு கண் பார்வை போனது? சுக்கராச்சாரியர். அதனால்தான் அடிக்கடி அக்கம் பக்கம் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டையும் மூடி தியானம் செய்தவனுக்கே ஒரு கண் போனது. கண்ணை திறந்து கொண்டு தியானிக்க வேண்டும். எத்தனையோ அழகு அவள். இவனுக்கு ஒரு கண் பார்வை போனது தெரியவில்லை சுக்கராச்சாரியர். 64 கலையிலே பாதியை மறந்து விட்டான். மறந்தவன் கண்ட சுகம்தான் பஞ்சபக்தி சுகம். இத்தனை காலத்தின் அளவே நான் சொல்கிறேன் என்றால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நோக்கு, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எடுத்தேன், எழுதினேன், அவ்வளவுதான். இதற்குள்ளே இத்தனை மன ஓட்டம் வரும் என்றும் தெரியாது. இத்தனை கோடான கோடி மக்கள் இதை உலக நாடுகளிலே கேட்பார் என்று நோக்கு தெரியாது.
இதற்கு மேல் ஒரு ஆசை வளருமோ? அவித்தைக்குள்ளே சென்றால் கூட வித்தைக்குள்ளே சூன்யத்திலே மனம் நிற்பது பஞ்சபக்தி சுகம். காண முடியாத மறிவின் காலத்தில் காண முடியாத பிரம்மத்தின் கால அளவு காண முடியாத பிரம்மத்தின் ஆயுளின் கால அளவு காண முடியாத விஷ்ணுவின் ஆயுள் காலத்தின் முன்னளவுக்கு முன்னே நிற்பதுதான் பஞ்சபக்தி சுகம். அதற்காகத்தான் தன்னுடைய ஆகுதியை கொடுத்த அன்னை சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். பல்லாயிரம் கோடி மனிதர்களிலே ஒருவனாகத்தான் அந்த ராமகிருஷ்ணன் இருந்திருக்கிறான். பல்லாயிரம் கோடி மனிதர்களுக்குள்ளே ஒரே ஒருவனாக சாதாரண மனிதனாக ஆடை கூட சரியே கட்டாது திரிந்து வந்தான் பித்தனாக. கட்டிக்கொண்டான். ஒரு ஆணை ஆண் கட்டிக்கொள்வதே இத்தனை ஆனந்தமாக இருக்கிறதே, இவன் இந்த சுகத்தை எங்கிருந்து பகிர்ந்திருப்பான்? திருட்டுத்தனமாக ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வது, திருட்டுத்தனமாக ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வது. கற்றுக் கொடுக்கத்தான் பீஷ்மராச்சாரியை தேடி கண்ணன் சென்றான். மூலகம் நானே என்றான், கொன்றை குவித்து விட்டான். 10ஆம் நாள் அவன் கதை முடிந்தது. இறைவன் கண்ணீர் விட்டு அழுதான். இப்படியா பீஷ்மா படுத்து கொண்டிருப்பாய்? என் கண்களிலே கண்ணீர் வழுகிறதே, நான் என்ன செய்வேன்? என் நாமத்தை சொல். நாமத்தை சொன்னான். அவன் கண்டது கூட இந்த பஞ்சபக்தி சுகம். 1000 நாமங்களை சொல்லி முடித்தான். மரணம் வந்த பாடில்லை. அவனுடைய ஆனந்தத்தின் நிலை அதுதான். இப்பொழுது கட்டிக்கொண்ட குருவை விட்டு விடுவதா, கட்டிக்கொண்டு இருப்பதா? மகனே என்னை விடு என்றான் ஆசான். காதில் கேட்டால் தானே விடுவதற்கு. கட்டிக்கொண்டவனோ உடும்பு பிடியில் இருந்தான். அந்த 2 கலைகளை விலக்கி விட்டு, விலக்கிய பின் குருவானவர் சேர்த்து வைத்து விட்டார். வெறும் கைகளோடு இப்படி அணைத்து கொண்டிருந்தான். யார் இருப்பதாக உள்ளே பாவம்? ஆசான் உள்ளே இருப்பதாக பாவம். இந்த ஆசானை நம்பலாகாது முழுவதுமாக. இப்படியும் ஒரு குறையை செய்து முடிப்பனர் அவர்கள். கண்ணை திறந்து பார் என்றால் எதற்காக கண்ணை திறக்க வேண்டும்? என் ஆசானை கட்டி கொண்டிருக்கிறேன். ஆசான் உள்ளே இல்லை. ஹாலோ வெற்றிடம், கண்ணை திறந்து பார். ஹலோ மை டியர் சன், ஓப்பன் யுவர் போத் ஐஸ். திறந்தான், ஒன்றுமில்லை. ஆசான் இல்லை. என்னோடு நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்றாலாம். இது சுகம், பஞ்சபக்தி சுகம். அடுத்து ஆசானை விடுத்து இந்த சுகத்தை அளிக்க வல்ல ஆசான் இதை எங்கிருந்து கற்றிருப்பான்? இதை எங்கிருந்து கற்றிருப்பான்? எதையும் ஆராய்ச்சி செய்து சீக்கிரமாக முடிக்க வேண்டும். எதையும் ஆராய்ச்சி செய்து உடனே சீக்கிரமாக முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் சொன்னான், கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இது நவீன கம்ப்யூட்டர் உலகம். கையில் உள்ள மண்ணை எண்ணி விடுவான், கல்லாதது உலகளவு என்றான். மருவின் காலத்தில் எத்தனை பிரளயம் வந்தது, அத்தனை பிரளயத்தின் எத்தனை மண் இருந்தது, அத்தனை மண் துகள்களை என்பதற்கு இவனுக்கு காலம் கடந்து போகும். கல்லாதது உலகளவு. அந்த உலகம் பலமுறை அழிந்திருக்கிறது, அதில் மண்ணும் இருந்திருக்கிறது. நீயும் பலமுறை பிறந்திருக்கிறாய், அந்த காலத்தின் அளவை இவனால் கணிக்க இயலவில்லை. இதுதான் உலக நியதி.
அந்த சீடனின் மனம் சுகத்தை கண்டு பஞ்சபக்தி சுகத்துக்குள்ளே தான் விழுந்து என்னுடைய ஆசான் இதை எவ்வண்ணம் எனக்கு அளித்திருப்பான். கேள்வியோடு கூடி ஆசானை தரிசிப்பது. இதற்கு முன் 2 வரிகளும் முக்கியமானது. கண்ணன் யார் என்று கேட்டான். கோடி பானமழைகள் பீஷ்மருக்கு சென்றது. கேள்வி பதில், கிவ் அண்ட் டேக் பாலிஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். எதிராளி கேட்பது கேள்வி அல்ல, தனக்குள்ளே எழுவதுதான் கேள்வி. எப்படி இந்த சுகத்தை அவன் கண்டிருப்பான் என்ற ஒரு ஆராய்ச்சி. இதை ஆஷான் புரிந்து கொண்டான். ஆஷான் பதில் சொல்ல வேண்டும். கொடுத்ததோ மலத்தின் சோறு, வந்ததோ உறவு, உறவில் வந்தது ஞானம், ஞானத்தில் கண்டது ஆஷானை, ஆஷானை கண்டது கட்டி பிடித்தது. ஓரிரவிலே பல மனுக்காலத்தின் அளவின் ஆனந்த நிலையத்தின் ஆராய்ச்சியை கண்டுபிடித்தான். அவனுக்குள்ளே கேள்வி ஒன்று, இந்த சுகத்தினை எப்படி அளித்திருப்பாள்? இந்த பஞ்சபக்தி சுகத்தின் தன்மையை அவன் எங்கிருந்து ஆராய்ச்சி செய்து என்னிடத்திலே தாரை வார்த்து கொடுத்திருப்பான். இந்த ஆராய்ச்சி செய்தவனுக்கு மரணம் வருமோ? காரணம், அன்னையின் மடியிலே அமர்ந்திருப்பதாக ஆகிறது. முடித்து கொண்டான், தெளிந்து கொண்டான். வெற்றிட கைகளோடு அவனை கட்டியிருந்தோம். அவனை என்றால் யார்? ஆஷானை. மனம் முடித்து கொண்டது. அதற்கு ஆஷான் பதில் கேட்கிறான். என்ன மகனே, பஞ்சபக்தின் சுகத்தை நான் அருளிலேன், இது எங்கிருந்து பிறந்தது என்று உன் மனம் கேட்கிறது. நல்ல கேள்வி. ஆஷானை முழுவதுமாக நம்பிவிடலாகாது. ஒரே வார்த்தையில் சொன்னான், இது எனக்கு தெரியாது. இதுதான் கழுத்தரப்பது. வெற்றியா தோல்வியா என்று சகாதேவன் கேட்டான். சகாதேவனுக்கு தெரியும் பாண்டவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று. தேவனின் வாயால் வர வேண்டும். எப்படி இருக்குமோ யார் கண்டது? அதற்கு கண்ணன் சொன்னானாம், நோக்கு தெரியாது. நோக்கு தெரியாது என்று சொல்கிறார், அவர்கள் ஜெயிப்பார்களா கௌரவர்கள்? அதற்கு சொன்னானாம் கண்ணன், ஜெயித்து போகட்டுமே, நாங்கள் தோல்விடுவோமா, தோர்த்து போகட்டுமே. அட மகாபாதகா, என்னோடு உறவாடுகிறாய், எங்களுக்கு தோல்வியா? நான் தோற்பேன் என்று சொன்னேனா? இல்லை. நாங்கள் ஜெயிப்போம் என்று சொன்னோமா? இல்லை. என்னதான் விதி? விதி ஒன்றுமில்லை. முடவனே, அன்று வென்று தோற்றீர்களே பகடையிலே, பாஞ்சாலி சபதத்துக்குள்ளே பஞ்சபக்தி சுகம் இருக்கிறது பார், அதுதான் வெற்றி. அங்கும் பெண். சீதா பிராட்டிக்காக ஒரு வார்த்தையை கடுமையாக பேசினான். ராவணன் மடிந்தே போனான். இது உலகத்தின் நியதி. இது உலகத்தின் நீதி, தர்மத்தின் கட்டளை இதுதான். கேள்வி என்ன எப்பொழுது? இந்த சுகத்தை அளித்த ஆஷான் எங்கிருந்து பெற்றிருப்பார்? இந்த கேள்வி முக்கியமானது தானே. இந்த கேள்விக்குள்ளே எத்தனை பொருளடக்கம் உண்டு பாரும். அங்கேயும் ஒன்று உண்டு.
தலைகீழ் தொங்கினோம். சுக்கிராச்சாரியார் அன்னை தனக்கு நிகராக நேருக்கு நேராக காட்சி கொடுத்தாள். இங்கு சற்று சிந்தனையை ஓட்டத்தை ஓட விடுங்கள். நமக்கு ஒரு நினைவு வந்தது, இந்த இரு கண்களும் அவயங்களும் அரக்கருக்கு உதவ வேண்டும் என்று. உண்மைதானே? ஒரு கண்ணின் பார்வையை அன்னை எடுத்துக்கொண்டாள். நான் அன்னைக்கு என்னுடைய ஒரு கண்ணின் பார்வையை அவளுக்கு கொடுத்து விட்டேன். தட்சணை. என்ன தட்சணை? குரு தட்சணை பெண்கள் வாங்குவதில்லை. உனக்கு 64 கலையும் சித்திக்கும் என்றாள். ஒரு கண்ணின் பார்வை அன்னையிடத்திலே கொடுத்தபோது பறித்தபோது சுக்கிராச்சாரியார் சுகம் பஞ்சபக்தி சுகத்தை அறிந்தார். அறிந்ததின் பலன் என்ன? அமிர்தத்தை கருடன் வழியாக நாகத்தை வைத்து கொணர்ந்து அரக்கர்களுக்கு கொடுத்து உயிர் பிரிந்த போதும் மீண்டும் எழுந்து கொள்ளும் தன்மையை அருளினான். இதுதான் பஞ்சபக்தி சுகம். அரக்கனுக்கே அன்னை உதவுகிறாள் என்றால் ஆஷானிடத்திலே மண்டியிட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சீடனுக்கு உதவ முடியாதா? ஆகுதி ஆனவள் சரஸ்வதியை தன்னுடைய ஆகுதியால் படைத்தவள். பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே, லோகத்தையும் சிருஷ்டி செய்து கொடுக்கிறாள். இதுதான் உலக நீதி. ஒரு பெண்ணாலே ஆபதும் ஒரு பெண்ணாலே அழிவதும். ஆனது ராமன், அழிந்தது ராவணன். இடைசுறுகள் சீதா பிராட். மனதின் வெள்ளோட்டத்தை அன்னையின் பால் விட்டுவிட்டால் அவள் வகுத்த பாதையில் சென்று விடலாம். கேள்வி என்ன? முக்கியமாக கேள்வி என்ன? இந்த சுகத்தை எங்கிருந்து அருளினான்? அருளவல்ல தன்மை இவனுக்கு எங்கிருந்து வந்தது? ஆஷானுக்கு. அதற்கு காணிக்கையாக கொடுத்தது என்ன? மலத்தோடு கூடிய சோறு. மலத்தோடு கூடிய சோறு. மலம் மலம் என்று சொல்கிறீர்களே, வெட்கமாக இல்லையா? என்ன வெட்கம்? குழந்தை மடியிலே படித்து கொண்டிருக்கிறது, தாய் உணவு உண்கிறாள், குழந்தைக்கு வயிற்றுப்போக்காகிறது, அதனுடைய சாரல் இதிலே விழுகிறது, குழந்தையை சுத்தம் செய்துவிட்டு அந்த அன்னத்தை உண்கிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று ஆண்டாள் பாடியிருக்கிறாள். இதற்கு பொருள் உணர வேண்டுமானால் திருவோணத்திலே மலையேறி பாரும். திருவோணத்திலே மலையேறிப்பாரும் ஆனந்த நிலையும் உன்னுடைய பாதுகையில் விழும். அழைத்து வாய்வளை. ஆனந்தம் கோடி, ஆனந்தம் கோடி. ஒரு பெண்தான் உடல் விழுகிறாள். அந்த பாதத்திலே யார் வருகிறாள்? என் மணாளன் பிறந்த நாளினை கொண்டாடும் என்னுடைய மக்களுக்கு பாதத்திலே வந்தனம் செய்கிறேன் என்று பெண் சொல்கிறாள் மகாலட்சுமி. இது பஞ்சபக்தி சுகம். இதை அவள் அறிந்தது அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே. இதெல்லாம் மனதால் தான் உணர வேண்டும். இதெல்லாம் மனதால் தான் உணர முடியும். அதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள். அவளின் காலத்தின் அளவை காட்டிக் கொடுக்கிறாள். அவளின் உயர்ந்த மேனியை காட்டுகிறாள்.
மாயை விலக்குவது. எத்தனை பேரழகு பெண்ணவள், எத்தனை பேரழகு பெண்ணவள். ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய காலத்திலே கண்ணோட்டத்தின் கருத்துகள் மாறுபட்டிருக்கும். அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய காலத்திலே சுகம் கண்டு, பஞ்ச அவயங்களிலே சுகம் கண்டு, பஞ்சபக்தியிலே சுகம் கண்டு, ஒருவன் சிவபூஜை செய்வது பௌர்ணமி அன்று. அவன் ஒரு திருடன், தெரியாது பௌர்ணமியில் திருடச் சென்று விட்டான். அது அரச மாளிகைக்குள்ளே சென்றான். திருடன் அமாவாசையில் தான் திருடுவது வழக்கம். திருடனுக்கு நாள் காலம் இல்லை. சென்று விட்டான். பௌர்ணமியின் நோக்கமும் தெரிந்துவிட்டது. சிவனை பூஜை செய்ய வேண்டும். சிவனை பூஜை செய்ய வேண்டும். அவன் நுழைந்த இடம் அரண்மனையில் ராணியின் அந்தரங்க படுக்கை அறை. ராணி படுத்து கொண்டிருந்தாள். பார்த்தான் அந்த அன்னையை. அந்த அன்னையின் மார்பகத்துக்குள்ளே சிவலிங்கம் தெரிந்தது. தன்னை மறந்து அந்த சிவலிங்கத்தை தொழுது, திருடனுக்கும் ஞானம் வரும். நாளை காலை பிரதமையில் பூஜை செய்வதற்காக வைத்திருந்த மலரை தூவினான். அன்னை கண்டால் படுத்திருந்த ராணி. இது பஞ்சபக்தி சுகம் என்பது. இது ஆசான் வழியே மாணவன் உணர்வது. இங்குதான் கேள்வி பிறக்கும். எழுந்த அந்த ராணி, மகனே நன்றாக இருக்கிறாயா? ஐயோ, நான் திருட அல்லவா வந்தேன், திருடினேனே, வாய் உறக்க கூவினான். திருடனால் கண்டது என்ன? சுகம், பஞ்சபக்தி சுகம். யார் வழியாக வேண்டுமானாலும் ஞானம் வரும். ஆணவத்தை அறுத்து எடுத்து ஒழிப்பதற்கு ஒரு பெண் வேண்டும். அது சீதா, அது ராவணன். அதற்காக அம்பாக இருந்தது தான் ராமன். அதற்காக அம்பாக இருந்துதான் ராமன் ராமபாணம் என்று பெயர் வைத்தான். அதற்காக ராமனுக்கு ஒரு ஆண் உருவம் தேவைப்படுகிறது. தேவைதானா? இது இல்லை. ராமபாணம் என்று பெயர் வைத்தான். இது பஞ்சபக்தி சுகம். கேள்வி என்ன? என்னுடைய ஆசான் இதை எங்கிருந்து கற்றான்? இதைத்தான் ராமகிருஷ்ணர் உலகுக்கு எளிதாக சொல்கிறார். ஏன் ராமகிருஷ்ணரை பற்றி சொல்ல வேண்டும்? ஆன்மீக கருத்துக்கள் எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லும் கருத்துக்கள் கூட மக்களுக்கு புரியுமா என்பது தெரியாது. சிலர் இத்தனை நன்றாக பேசுகிறீர்கள், புரிகிறது என்றான். சிலர் இந்த ஆன்மீக கருத்துகள் ஆழமாக இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார். இரண்டு வகை. ஆனால் மந்தார மலை போன்று விரிந்திருந்த அந்த ஞானத்தை ராமகிருஷ்ணன் சாதாரணமாக மாயையில் கலந்து நாட்டு மருந்தின் கசப்பை தேனோடு கலந்து ஊட்டுவது போல் ஊட்டு விடுகிறான். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எத்தனை ஆனந்தம்! அவனுடைய சீடர்களுக்கு எத்தனை ஆனந்தம்! மீண்டும் பிறந்த அவனே சொன்னால் அவனுக்கு எத்தனை ஆனந்தம்! அந்த பழைய உடலுக்கு எத்தனை ஆனந்தம்! எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து எங்கே சொல்லி கொண்டிருக்கிறானோ அந்த உடலுக்கு எத்தனை ஆனந்தம்!
அதை இத்தனை மக்கள் கேட்கின்றாரே என்று அதற்கு எத்தனை ஆனந்தம். இது பஞ்சபக்தி சுகம். கேள்வி என்ன? இது எங்கு கற்றான்? நம்முடைய ஆசான் இதை எங்கு கற்றான்? பஞ்சபக்தி சுகத்தை கண்டாகிவிட்டது. சுகமோ சுகமதில் இது எங்கு கற்றிருப்பான்? அதற்காகத்தான் காளியை தொழ வேண்டும். அவளுக்கு நாக்கு பெரிது, விண்ணை தொட்ட தலை, விண்ணிலே இருந்து நாக்கு பூமியை தொடுகிறது. அதில் நடப்பதற்கு ஒரு நாதி வேண்டும். கோடி மக்களிலே அந்த நாக்கில் மேல் நடந்தவன் ராமகிருஷ்ண பரமாம்சன். இது சத்தியம். தெய்வத்தை பேய் என்பான், பேயை தெய்வம் என்பான். இரண்டையும் நம்புவதில்லை. மாண்டும் போகிறான். மாண்டபின் கற்றதும் கல்லாததும் கற்க வேண்டியதும் மறந்து போகிறது. இது வரவேண்டுமானால் சுகத்தை அறிய வேண்டும். இதற்கு பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். ஆன்மீகத்தில் கூட இவனுக்கு லாபம் இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் கூட இவனுக்கு லாபம் இருக்க வேண்டும். லாபம் இல்லை என்றால் அதிலே செல்ல மாட்டான். சுற்றி வளைக்காதீர்கள். எங்கென்று கற்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆசான் நினைத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கேள்வி சீடனுடையது தானே. ஒன்றுமில்லை, நம்மால் அந்த காளியை காண முடியாது. அவள் நாக்கின் நீட்டை நுகர முடியாது. நுகர்ந்தாலும் காளியா என்றால் மாண்டு போவான். அன்னையே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி அன்னை இறந்த பின் முன்னாள் சொப்பலத்திலே மகனே என்றால் ஐயோ தாயே வந்தனையா, இருந்தபோது பேய் வந்தபோது பேய் என்று இறந்தே படுவான். அத்தனை நீட்டு நாக்கை இவன் காண முடியாது. நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதன் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மேலே நாளை 27 நடக்கப் போகிறோம். 27/5/2016 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு அந்த நாக்கில் மேல் நடக்கப் போகிறோம். அதுதான் திருவோணம். என்றோ எழுதியது இன்று வருகிறது. என்றோ எழுதியது அறிவுக்கு எட்டாத விஷயத்தை அறிவு கொண்டு அவளை எழுத வைத்து நடக்கிறது. இதுதான் ராமகிருஷ்ணன் பகர்ந்தது. இதுதான் ராமகிருஷ்ணன் பகர்ந்தது. யார் பகர்ந்தது? விவேகானந்தன் கேட்டதையா. அவன் சொன்னான், கேட்டான். பிறந்து பிறந்து மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான், கேட்டுக்கொண்டே இருப்பனர். இதெல்லாம் இந்த விதியிலே இந்த பிறப்பிலே முடியாது. ஆனந்தம் கரை புரண்டு போனால் உயிர் கூட ஒரு இடத்திலே நிற்கும். அதுதான் பிராணஸ்ருதி. பிராணனை கொண்டு ஆசானை அவித்தையில் ஆராய்ந்து வித்தைக்குள்ளே நுழைவது பெண் செய்கிறாள். இந்த நுணுக்கத்தின் சாரலை இப்பொழுது என்னால் கூட சொல்ல முடியவில்லை. ஆனந்தம் கேட்கிறானே கேள்வி. எங்கிருந்து இதை கற்றன? எனக்கு ஒரு குரு உண்டு. ஆழான் சொல்கிறார், எனக்கும் ஒரு குரு உண்டு, நான் அவரிடத்திலே கற்றேன். எப்படி கற்றீர்? தொண்டு செய்தேன். எப்படி கற்றீர்? தொண்டு செய்தேன். ஐயகோ, இவரோடு வாழ்ந்ததே பஞ்சபக்தி சுகமென்று நினைத்திருந்தேன். அங்கு ஒரு கிளை போகிறதே. கேள்வி பிறக்கிறது, அங்கு எப்படி தொண்டு செய்தாய்? அவரோடு நினைக்கும் போது
அவள் மனைவி ரூபத்திலே காளி வந்து நிற்பாள். வைத்தானாயா பொடி, ஆசானை நம்பலாகாது. பிறப்புக்கு பிறப்பு கழுத்தை அறுத்து ஞானத்தை சொல்லிக் கொடுப்பான். இது ஆசானின் விளையாட்டுத்தன்மை. இப்படிதான் கண் கொடுத்த சுக்கராச்சாரியாருக்கு 64 கலைகளை அருளி அந்த ஒரு கண்ணின் பார்வை போனாலும் போகட்டும் என்று கொடுத்து ஆதிபராசக்தியின் பஞ்சபக்தி சுகத்தை அறிந்து சுகத்துக்குள்ளே மூண்டு முழுகியிருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் என்ற நிலையை கடந்து சனியின் ஆயுள் காலத்தை கடந்து ராகுகேது மையத்தினை அடைகிறான். ராகுகேது மையத்தினை அடைகிறான். இப்பொழுது என்ன? ஆசான் ஒரு சீடன் அணைத்து கொண்டான். கருத்து உணவு, அதில் காவியம் மலம் உண்டது. ஆசான் கட்டி கொண்டது ஆசானை. அதற்கு ஓரிரவிலே ஒடித்து வளர்கிறேன் என்றான் கண்ணன். ஆயகுலத்து பெண் ஆட்சி பாடி முடித்தாள். இதுதான் பஞ்சபக்தி சுகத்தை கடந்ததால், அந்த பாதையை கடந்து வந்ததால் எழுதினால், ஓரிரவிலே பிறந்து ஓரிடத்திலே ஒளிந்து ஓரிடத்திலே வளர்ந்தான். கண்ணன் கருப்பல்லவா, இருட்டும் கருப்புதானே, ஓடியதும் திருடன்தானே. இதுகளை சொல்லிக் கொடுப்பது ஒரு பெண். இதுகளை சொல்லிக் கொடுப்பது ஒரு பெண். ஓ, இவனே நமக்கு ஆசான், இவனுக்கு ஒரு ஆசானா? ஜெயித்தது அதுதானே. இவனுக்கு ஒரு ஆசானா, அவனுக்கும் ஒரு ஆசான். அந்த ஆசானை தொழும் காலத்தில் சேவை செய்தது அவனுடைய மனைவிக்கு. மனைவியின் ரூபத்திலே காளி வந்தாள். இது எங்கே இணைந்து போகிறது பாரும். ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை பின்னப்பட்டது விவேகானந்தரோடு. விவேகானந்தருடைய ஆன்மீகத்தை அடமானமாக வைத்திருந்தது சாரதாதேவி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே பேசியதெல்லாம் மறந்து போனது. நானே காளி, நானே உனக்கு தாய் என்றாள் சாரதாதேவி. கண்டான், கேட்டான், சுகமடைந்தான். இதற்கு பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். இது ஒரு நிமிடத்திலே அறிய முடியாதப்பா. பல காலங்கள் கடந்து வர வேண்டும். அன்னைக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அந்த இரண்டாவது கட்டத்திலே வரக்கூடிய ஆசானும் மனைவியும் இஷ்ட தேவதையின் ரூபத்திலே, மனித ரூபத்திலே வருகிறார்கள். எங்கெங்கு போகிறது இந்த பஞ்சபக்தி சுகம் பாருமே. எங்கெங்கு போகிறது இந்த பஞ்சபக்தி சுகம் பாரும். கண்ணனுடைய ஆசான், அவனுடைய மனைவி, அந்த நீரோடை மேலே காட்சி கொடுத்த சதுர்முகநாதன் 4 கைகளால் அவதாரம் காட்டியது, கண்ணன் வந்தது, இதெல்லாம் பஞ்சபக்தி சுகம். இப்பொழுது ஆசானுக்கு ஆசான் எப்படி இந்த பஞ்சபக்தி சுகத்தை காட்டுகிறார் என்பது சற்று பொறுத்து இருந்து பார்ப்போம்.